அனைவருக்கும் என் இதயம் கனிந்த வணக்கம். நான் ஜோதிட ரத்னா டாக்டர் ஹேமலதா ஜெயபாலன், உயர்கணித கேபி சார ஜோதிடர். ஜோதிடம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கைக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சுக்கலாமா? அதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் நமக்கு விட தெரியணும். நம்மளோட பிறந்த நேரத்தை நம்ம தேர்ந்தெடுத்தோமா, இல்ல நம்ம பெற்றோர்களை தான் நம்ம தேர்ந்தெடுத்தோமா? அதுவும் இல்லைன்னா நம்ம பிறந்த நாடு, மொழி, குடும்பம் இதையெல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்தோமா? இதெல்லாம் யாரு தேர்ந்தெடுத்தது? இதுல இருந்துதான் ஜோதிடத்தோட தேடல் ஆரம்பிக்குது. அந்த தேடலோட அடிப்படையில அத்தனை கேள்விகளுக்கும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரே விடை விதி. அந்த விதி நம்ம வாழ்க்கையில எப்படி செயல்படுது, எப்படி நிர்ணயமாகுது, இது எல்லாமே ஜோதிட கணிதத்தின் அடிப்படையில வானியலின் துணையோட நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஜோதிடம்ன்றது ஆன்மீகம் மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டாலும் அதோட பின்னணியில் உள்ள வானியல், கணிதவியல் இதெல்லாமே முற்றிலும் அறிவியல் பூர்வமானவை. நட்சத்திரங்கள் மற்றும் ராசி அமைப்புகளோட பின்னணியில் இருக்கிற அறிவியல், அதுக்கப்புறமா நவீன வானியல் இதெல்லாமே சயின்டிஃபிக்கா நம்ம பார்க்க போறோம். வான் மண்டல வட்டம் அப்படின்றதே ஒரு 3D வரைபடம் தான், அதாவது த செலஸ்டியல் ஸ்பியர்னு சொல்லப்படுது. இப்போ மாடர்ன் அஸ்ட்ரானமியில விண்வெளியை ஆராய செலஸ்டியல் ஸ்பியர் தான் கற்பனை வடிவம் அப்படின்றது உருவாக்கப்பட்டு விஞ்ஞானிகள் பயன்படுத்துறாங்க. பழங்கால ஜோதிடர்கள் இதையே பூமி மையமா வச்சு ஜியோசென்ட்ரிக் மாடல், அதாவது வானத்தை 360 டிகிரி உடைய ஒரு கோளமா பார்த்தாங்க. பூமியோட பூமத்திய ரேகைக்கு ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்றோம். அந்த வான நடுவரை அப்படின்றது செலஸ்ட்ரியல் ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்லப்படுது. சூரியன் பூமியை சுத்தி வர மாதிரி தோன்ற அந்த பாதைக்கு பேரு அயன மண்டலம். இந்த அயன மண்டல பாதையை தான் நம்ம 12 ராசிகளா பிரிக்கிறோம். நட்சத்திரங்கள் நம்ம சொல்ற எல்லாமே விண்மீன் கூட்டங்கள். ஜோதிடத்துல நம்ம 27 நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்றது வெறும் ஒவ்வொரு நட்சத்திரமா இல்லை, அது எல்லாமே வானத்துல ஒரு குறிப்பிட்ட வடிவத்துல கூட்டம் கூட்டமா இருக்கிற விண்மீன்கள். உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்றது வானியல்ல ஏரிஸ் கான்ஸ்டலேஷன் அழைக்கப்படுது. இது குதிரைத்தலை வடிவத்துல இருக்கிற 3 நட்சத்திரங்களோட கூட்டமைப்பு. இதே போலதான் எல்லா நட்சத்திர கூட்டங்களுக்கு பின்னாடியும் ஒரு வடிவம் இருக்கு. கிரகங்களோட தாக்கம் நமக்கு எப்படி ஏற்படுதுன்றத தெரிஞ்சுக்கலாம். வான்வெளியில இருக்கிற நட்சத்திர கூட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட கதிர்வீச்ச விண்வெளியில உமிழுது. சூரியன், சந்திரன், புதன், செவ்வாய் மற்றும் இதர கிரகங்கள் அந்த நட்சத்திர கூட்டங்களை கடந்து வரும்போது அந்த கிரகங்களோட காந்த புலம், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் மற்றும் மேற்பரப்பு விண்மீன்களின் ஒளியை பூமிக்கு பிரதிபலித்து அனுப்புது. ரேடியேஷன் எல்லாம் பிற கோள்கள்ட்ட இருந்து வாங்கி நமக்கு அனுப்புறது நம்மோட பூமியின் இயற்கை துணைக்கோளான சந்திரன். விண்வெளியில இருக்கிற சந்திரன் ஒரு வெறும் பாறை. பூமியில இருக்கிற கோடிக்கணக்கான மனிதர்களோட மனசை ஆட்டி படைக்க முடியுமா? பௌர்ணமி அன்னைக்கு ஏன் சிலருக்கு கோபம் வருது, இல்லைன்னா அதிகப்படியான உணர்ச்சி ஏற்படுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆன்மீக மர்மம் என்ன, இல்ல அறிவியல் உண்மைதான் என்ன? நம்ம முன்னோர்கள் ஜோதிடத்துல சந்திரனை மனோகாரகன் அப்படின்னு சும்மா சொல்லல, அதுக்கு பின்னால நவீன விஞ்ஞானமே வியக்கும் ஒரு மாபெரும் உண்மை ஒளிஞ்சிருக்கு. அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பூமியோட ஒரே துணைக்கோளான சந்திரன் பூமியிலிருந்து சுமார் 3,85,000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. ஆனா அவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நிலவோட ஈர்ப்பு விசை பூமி மேல ரொம்பவே அதிகம். இந்த ஈர்ப்பு விசை தான் பூமியில இருக்கிற கடல்கள்ல அலைகள் உருவாக காரணம். நிலா பூமிக்கு நேரே வரும்போது கடலோட நீர்மட்டத்தை அது மேல் நோக்கி இழுக்குது. யோசிச்சு பாருங்க, பூமியில இருக்கிற பில்லியன் கணக்கான லிட்டர் கடல் தண்ணீரையே அசைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த சக்தி இந்த நிலவுக்கு இருக்கு. மனித உடம்புலையும் 70% நீர் இருக்கிறதுனால சந்திரனோட நிலை மனித மூளையிலையும் ஹார்மோன் சுரப்பிகள்லையும் மாற்றங்களை ஏற்படுத்தும். பண்டைய காலத்துல கடிகாரமோ காலண்டரோ இல்லாத போது கூட மனிதன் காலத்தை கணக்கிட உருவாக்கிய மிகச்சிறந்த அறிவியல் கருவிதான் இந்த நட்சத்திர கூட்டங்கள். சந்திரன் பூமியை ஒரு முறை சுத்தி வர 27.3 நாட்கள் ஆகுது. சந்திரன் தினமும் வானில் நகர்ற தூரத்தை கணக்கிடவே வானமண்டலம் 27 நட்சத்திரங்களா பிரிக்கப்பட்டது. சந்திரன் தினமும் ஒரு நட்சத்திரத்தை கடந்து செல்லும். ஜோதிடத்துல சூரியன் பூமியை சுத்தி வராதா படிக்கிறோம். இது எதனால? நம்ம இப்போ ஒரு பஸ்லயோ கார்லயோ டிராவல் பண்றோம், அங்க மரங்கள் கான்ஸ்டன்டா தான் இருக்கும், அசையாது. நம்ம தான் கார்ல ஃபாஸ்டா போயிட்டு இருப்போம். இப்ப நம்மளுக்கு மரங்களை பார்த்தா எப்படி தெரியுது? வேகமா நகர்ற மாதிரி தெரியுது இல்லையா? இதே கான்செப்ட் தான் இதுலயும். சூரியன் பூமியை சுத்தாது, ஆனா நம்ம பூமியில இருந்து பாக்குறதுனால சூரியன் சுத்துற மாதிரி இருக்கும். இதன் அடிப்படையில சூரியன் பூமியை ஒரு முறை சுத்தி வர 365 நாட்கள் ஆகுது. சூரியன் ஒரு ராசியை கடக்க 30 நாட்கள் ஆகுது. இதை கொண்டே 12 மாதங்கள் கணக்கிடப்பட்டன. நாம அடுத்த வீடியோல விதினா என்ன, மதினா என்ன, சூரியனின் பங்கு, சந்திரன் பங்கு, இந்த விதியும் மதியும் எப்படி செயல்பட போகுது, இதனோட தாக்கங்கள் நம்மளுக்கு எப்படி ஏற்பட போகுதுன்னு தெளிவா பார்க்கலாம்.
எளிமையான தெளிவான ஜோதிட விளக்கங்களுக்கு எப்பொழுதும் இணைந்திருங்கள். ஸ்ரீ மகாவிஷ்ணு ஜோதிட உலகம், உயர்கணித சார ஜோதிட ஆராய்ச்சி மையம். நன்றி, வணக்கம்.